ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொல்லக்கூடிய என்னுடைய இந்த வாக்கை கேட்கும் போதே நிச்சயமாக நீ அழுது முடிச்சு கடைசியில் ஆனந்த கண்ணீரோட எனக்கு நன்றி சொல்ல போற. அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையிலையும் உன் எண்ணங்களையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறேன். ஆனால் இந்த நல்ல முன்னேற்றமும் அமைதியும் மட்டும் உன் வாழ்க்கைக்கு போதாதுன்னு எனக்கு தெரிஞ்சுதான் உனக்கான வருமானத்தையும் இரட்டிப்பாக்க நான் முடிவு செஞ்சிட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ நல்ல எண்ணத்தோட நேர்மையாக ஒழுக்கமாக சம்பாதிச்சு எப்படி முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறியோ அந்த விஷயத்தையே உனக்கு ஆணிவேராக பயன்படுத்தி உன் எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல நீ எதிர்பார்த்த வருமானத்தை உன் வாழ்க்கையில் நிறைய நான் கொண்டு வந்து சேர்த்துட்றேன். கடனே இல்லாத களிப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் இன்று இரவோடு இரவாகவே அதற்கு உண்டான வேலைகளையெல்லாம் நான் செய்ய போகிறேன். நிச்சயமாக பொருளாதார மேம்பாடுகளையும் சந்தோஷங்களையும் சகலங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து உனக்கு தேவையான செல்வத்தையும் உன் கைகளிலேயே கொண்டு வந்து சேர்க்க போறேன் என் செல்லமே. நிச்சயமா இந்த வராகி அம்மா உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கிட்டு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றி கொடுப்பேங்கிறதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போது நீ எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துன்பத்தில் சிக்கியிருந்தாலும் சரி, அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை இந்த வராகியம்மா நான் நடத்தி முடிச்சிடுறேன். துன்பங்கள் எல்லாம் குறைஞ்சு போய் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரணும் நான் முடிவெடுத்துட்ட பிறகு நீ எதிர்காலத்தை நினச்சி தேவையில்லாமல் பயப்படாத. உன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இரு, இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கேன், சீக்கிரம் நல்லது நடந்துரும்னு. உன் மனசு கூடவே நீ நல்ல வார்த்தைகளை நேர்மறையாக பேசும்போது நானே உனக்கு பாதுகாப்பாக இருந்து நல்ல வழிகளையும் கூட்டிட்டு போய் நல் வாழ்க்கைய உன்னை வாழ வைப்பேன் என் செல்லமே. உன் வாழ்வில் இருக்கும் இன்பத்தை பெருக்கி துன்பத்தை போக்கி பொருளாதார மேம்பாட்டையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிலையான ஆரோக்கியத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடமை. இனிமே கடலில் கரைக்கக்கூடிய உப்பு போல உன் துன்பங்களையெல்லாம் காணாமல் போக செய்ய போகிறேன். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு நீ நிம்மதியாக வாழும்படி என் அருளை பரிபூரணமாக உனக்கு கொடுத்துறேன். நீ முழு நம்பிக்கையோடு எங்கேருந்து என்னை கூப்பிட்டாலும் நான் நிச்சயமாக உனக்கு துணையாக ஓடி வந்து உன் துன்பத்தை போக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும்படி செய்வேன் என் செல்லமே. உன் வீட்டில் இன்பங்கள் நிறைய போகுது, உன் குடும்பம் சுபிட்சமாக வாழப்போகுது. உன் முயற்சிகள் எல்லாத்துக்கும் நான் நிச்சயமாக வெற்றியை தருவேன். இது இந்த வராகி அம்மாவின் வாக்கு. என் கண்ணு முன்னால எந்த உயிரினமும் துன்பப்படும்படி விட்டு வைக்க விரும்பாத ஒரு தாயாக இருக்கும் நான் என் செல்ல குழந்தையான நீ மட்டும் கஷ்டப்படும்படி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருப்பேன்? உன் சிரமங்களை அறிந்து உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் பெருக்கி உன் பக்திக்கு பரிசு கொடுப்பதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையை இலகுவாகவும் உன் முயற்சியை வெற்றியாகவும் மாற்றி தர்றதுக்கு நான் வந்துட்டேன் என் செல்லமே. உன்னுடைய எல்லா போராட்டங்களும் இப்போது முடிவுக்கு வந்துடும். உன் கனவுகள் அனைத்தையும் நான் நனவாக்கி கொடுத்துட்றேன். நீ எந்த விஷயத்தையும் நினைக்கும் போதே அதை நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு தர வேண்டியது இனி என்னுடைய பொறுப்பு. என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்க போகுது என் செல்லமே. நாள் முழுவதும் உழைச்சி களைச்சு உனக்கு எவ்வளவு அலுப்பாக இருந்தாலும் என் மேலே வச்சிருக்க பக்தியின் காரணமாக என் ஆலயத்துக்கு நீ ஓடி வர்ற. அப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய அன்பையும் அர்ப்பணிப்பையும் பக்தியையும் வீணாக போகும்படி நான் விட்டுடுவேனா என்ன? உன் உழைப்போ உன் நம்பிக்கையோ வீணாகும்படி விட்டுடக்கூடாதுன்றதுக்காக தான் உன் கண்ணீரை சிரிப்பாக மாற்ற வந்திருக்கேன். உன் கவலைகளையும் நிம்மதியாக நான் மாற்றி காட்டுவேன்.
உன் முயற்சியில நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். நீயும் உன் குடும்பமும் என்னுடைய ஆசீர்வாதங்களோட அழகான வாழ்க்கையை வாழும்படி செய்ய போறேன். உன் குடும்பத்துக்கு தேவையான எல்லா நலன்களும் இனி உனக்கு கிடைக்கும். உன் மனசுல இருக்கக்கூடிய ஏக்கங்கள் அனைத்தையும் இனிமையாக நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். நான் உன் கூடவே இருந்து வழிகாட்டி உன் வாழ்க்கையில வெற்றியை தர தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதே என் செல்லமே. உன் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் என் மேல பக்தியோடு இருந்தாலும் அந்த ஒருத்தருக்காக எல்லாரையும் காக்க வேண்டிய பொறுப்பாளியாக இந்த வராகி அம்மா ஆயிடுவேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ என்னையே முழுசா நம்பி உன் பிரச்சனைகளை தீர்த்து சந்தோஷத்தை தருவேன்னு நம்பிக்கையோட காத்திருக்கும் போது உன்னை சூழ்ந்து நிற்கும் எல்லா தீமைகளையும் விலக்கி வச்சு உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய கடமையை நான் சரியாக செஞ்சு முடிச்சிடுவேன் செல்லமே. இப்போதே உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளை போக்கி ஒளிமயமாக மாற்ற போறேன். இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்படி நான் செய்வேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில கஷ்டம் இருந்தாலும் என் அருளால எல்லாமே சரியாயிடும். நீ எதிர்கொள்ளும் சோதனைகளை எல்லாம் சரி செஞ்சு நீண்ட நாட்களை உன்னை நிம்மதியாக வாழ வைப்பதற்கு ஏற்றாற் போல தடைகளை எல்லாம் வீழ்த்தி துன்பங்களை போக்கி உனக்கான இன்பமயமான வாழ்க்கையை நான் தர்றேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க நான் இருக்கும்போது நீ நம்பிக்கையோட இரு. என் அருள் உன் மீது பொழியட்டும் என் செல்லமே. நீ எப்பவுமே என் மேல குறையாத நம்பிக்கையோட நான் உனக்காக துணையா இருப்பேன் நினைச்சு வாழும்போது வெற்றியின் அழைப்பில் நீ சிரிச்சுக்கிட்டே வாழும்படி நான் உன்னை சிறப்பா வாழ வைப்பேன். உன்னுடைய பொறுமையும் பக்தியும் அதற்கு உண்டான பலனை கொடுக்கும் என் செல்லமே. நான் உன் வீட்டுக்கு வந்தது கூட தெரியாம நீ உன் வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆனா இந்த வராகியம்மா என் அன்பு குழந்தையான நீ என்னை அழைக்காத போதும் நானே உன்னை தேடி வந்து உனக்கான நல்லதை செய்யணும்னு முடிவெடுத்துட்டேன். நீ என்ன நினைச்சாலும் நினைக்கலைனாலும் உன் வாழ்க்கையில நான் எப்போதுமே ஒளியாக இருப்பேன் என் செல்லமே. என் அருள் உன் குடும்பத்துக்குள்ள பரவி உன் துன்பங்களை எல்லாம் போக்கும். உன்னுடைய கவலைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உன் கனவுகளை நனவாக நிறைவேற்றி கொடுக்குறேன். இனி எல்லாமே உனக்கு நன்மை தரும் விதமாக மாறும். உன் குடும்பம் இன்புற்று மகிழ்ச்சியோடவும் உன் இல்லம் செழிக்கும்படியும் உன் வாழ்க்கை மலரும்படியும் உனக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் நான் செஞ்சு கொடுத்துட்றேன். உன்னுடைய முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. நீ என்ன நினைச்சாலும் என் ஆசீர்வாதத்தோட அதை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ நம்பிக்கையோட இருந்தா உன் வாழ்க்கையில உனக்கு நல்ல காலம் பிறந்திடும் என் செல்லமே. இந்த வராகியம்மா எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன்னு உனக்கு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போது இந்த சின்ன பிரச்சனைக்காகவா நீ கவலைப்படுற? உன் கவலைகள் அனைத்தும் பறந்து போகும்படி கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து போகும்படி என்னுடைய அருளால உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றி காட்டுறேன். உன் கண்களில் கண்ணீர் வந்தா அதை முத்தாக மாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. உன் சோதனைகளை எல்லாம் பெருசா நினைச்சு நீ வருத்தப்படாத. சோதனைகள் எல்லாத்தையும் போக்கி உன் வாழ்க்கையை சாதனையாக மாற்றித் தருவதற்கான கால நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. நீ பிறக்கும்போதே இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில என்ன நடக்கணும் ஏது நடக்கணுன்றத தெளிவா ஒரு முடிவுக்கு எடுத்து எழுதி வச்சுட்டேன். நிச்சயமாக இப்போது நீ அனுபவிக்கும் இன்பமும் துன்பமும் உன் கர்ம வினை பயன்தான். அதை சீக்கிரமே மாற்றி உன் வாழ்க்கையை நல்லா நீ வாழும்படி நான் அற்புதம் செய்கிறேன் என் செல்லமே. நீ எதிர்காலத்தை நினச்சி பயப்படவே அவசியமில்லை. ஏன்னா உன் எதிர்காலம் எப்படி இருக்கணும், நீ ஏற்றம் மிகுந்த வாழ்க்கையை எவ்வளவு சந்தோஷமாக வாழணுங்கிறதையெல்லாம் நான் ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டேன்னு சொன்னேன் அல்லவா. இனி உன் எதிர்காலம் என்பது பல யதார்த்தங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நிகழ்காலத்தை நீ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு யதார்த்தமாக வாழ ஆரம்பிக்கும் போது உன்னுடைய இந்த சூழ்நிலை நிச்சயமாக மாறும் என் செல்லமே. நிறைய சிரிச்சு நீ சந்தோஷமா இருந்தாலே உன் கஷ்டங்கள் தானாக குறைஞ்சு போயிடும்.
எல்லா விஷயத்தையும் நல்லா யோசிச்சு சிந்திச்சு செஞ்சாலே உன் கஷ்டங்கள் எல்லாம் தானாக மறைஞ்சு போயிடும். மொத்தத்துல நீ சிரிச்சு சந்தோஷமா நிம்மதியா நிதானமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாலே உன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் பிரச்சனையும்னு எதுவுமே இருக்காது என் செல்லமே. உன் பலகாலம் காத்திருப்புக்கு பரிசாக தான் இப்போது இந்த வராகியம்மா உன் வீடு தேடி வந்து உன் மனசுக்கு மகிழ்ச்சியும் உன் உதட்டில் புன்னகையையும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையும் அருளுவதற்காக வந்திருக்கேன். இனி நானே உன்னை வழிநடத்த தயாரா வந்த பிறகு எந்த தடையும் உனக்கு இருக்காது. உன் வாழ்க்கைக்கு அடித்தளமாக அடைக்கலமாக இந்த வராகியம்மா நானே வந்துட்டேன் அல்லவா. உன் கண்ணீரை தொடச்சு எல்லா சோதனைகளையும் போக்கி நீண்ட நாட்கள் உன்னை நிம்மதியாக வாழ வைக்கிற வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். ஏன் முன்னால் இருக்கக்கூடிய நீ இனி எதுக்காகவும் பயப்படக்கூடாது. முற்பிறவியில் செய்த பாவ வினைகள் எல்லாம் இந்த பிறவியில் முழுவதுமாக உன்னை விட்டு நீங்கும்படி அத்தனைக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிட்டு உன்னை சந்தோஷமா வாழ வைக்கிறேனேன் செல்லமே. பணத்தை விட அதிக சந்தோஷமானதுன்னா அது மகிழ்ச்சி தான். ஏன்னா மகிழ்ச்சியை யாரும் உனக்கு கடனாக தரமாட்டாங்க. பணத்தை கூட அவசரத்துக்கு கடன் வாங்கிடலாம் தானே. மகிழ்ச்சிங்கிறது உனக்குள்ள இருந்து நீயே உருவாக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு எதுக்காகவும் அடுத்தவங்களை எதிர்பார்க்காம நீ எப்போதும் நிம்மதியான மனசோட நிறைவான வாழ்க்கையை வாழ தயாராகு. கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அதையே நினச்சி அதுக்குள்ளேயே மூழ்கி கவலைப்படாதே என் செல்லமே. மிதக்க கற்றுக்கோ. எல்லாமே ஒரு அளவுக்கு தான் உன்னை ஆட்கொள்ளணுமே தவிர கவலைகளிலும் பிரச்சனைகளிலும் நீ மூழ்கி போயிடக்கூடாது. நான் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு நான் உனக்கு சரி செஞ்சிடுவேன். நீ எத்தனை முறை என்னை வணங்குன, ஒரு நாளைக்கு எத்தனை முறை என்னை நினச்சங்கிறத விட எத்தகைய உள்ளத்தோட சுத்தமான மனசோட நீ என்னை வணங்குறங்கிறது தான் முக்கியம். எப்போதும் தூய்மையான நல்ல மனசோட நல்ல எண்ணங்களோட என்னை நினைத்தினா உன் எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல ஓ வாழ்க்கையில எல்லாத்தையுமே நான் சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுவேன் என் செல்லமே. தங்கத்தை தட்டி தட்டி தான் அழகான ஆபரணமாக உருவாக்க முடியும். அதே போல மூங்கில் மரத்திலே துளையை போட்டு தான் அதை அழகான புல்லாங்குழலாக ஆக்க முடியும். அதே போல கல்லை உளிய வச்சு அடித்து செதுக்கி செதுக்கி தான் சிற்பமாக மாற்ற முடியும். இங்கே சிரமப்படாமல் எதுவுமே முடிக்க முடியாதுன்னு புரியுதா? தங்கத்தை தட்டி மூங்கிலில் துளையிட்டு கல்லை உளிய வச்சு செதுக்கிறது போல தான் உன் வாழ்க்கையிலையும் நான் சில சவால்களை கஷ்டங்களாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதன் மூலமாக நீயும் அழகான ஆபரணமாக இசை வரக்கூடிய புல்லாங்குழல் போல அழகான சிற்பம் போல வாழ்க்கையில ஜொலிக்க முடியும் என் செல்லமே. நீ இத்தனை நாட்களாக எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ உதவிகளும் நன்மைகளும் செஞ்சிருந்தாலும் இதுவரைக்கும் யாரும் உன்னை பாராட்டவும் இல்லை. இதுவரைக்கும் அதற்கான பலனும் பரிசும் கூட உனக்கு கிடைக்கல. ஆனால் இப்போது இது எல்லாத்துக்கும் பலனளிக்கவும் பரிசு தரவும் இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். இனி வரக்கூடிய நாட்கள் என்பது உனக்கு ஒளிமயமானதாக இருக்கும். நீ செய்த நல்ல செயல்கள் எல்லாம் இத்தனை நாளாக உனக்கு உடனடி பலன் தரலேனாலும் இப்போது இறுதியில் உனக்கான வெற்றியை மலர வைப்பதற்காக நீ செஞ்ச புண்ணிய காரியம் நன்மையாக உன்னை தொடரப்போகுது. நீயும் எப்போவுமே நேர்மையாக நடந்துக்கிட்டினா நானும் உனக்கு துணையாக இருந்து உன்னை வழிநடத்துவேன் என் செல்லமே. நீ பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஏணி போலன்னு நினச்சிக்கோ. ஏணியை வச்சு மேலே ஏறவும் முடியும், அதிலிருந்து கீழே இறக்கி விடவும் முடியும். நீ எப்போதும் ஏணி போல உபயோகமுள்ள பயனுள்ள சொற்களை மட்டுமே பேசு.